வணக்கம் டு கடவுள் துணை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, சோமவார விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோமவார விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை விரதம் இருக்கிறது தான் சோமவார விரதம்போம். அதுலேயும் சிறப்பானது பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதங்கிறது ரொம்ப சிறப்பானது. நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயத்தை கூட அந்த சோமவார விரதம் முழுசாக நீங்கள் இருந்து அதை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். இந்த சோமவார விரதம் பார்த்திங்கன்னா, பல தெய்வங்களே இருந்து அது மூலிமா பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி புராண கதையிலலாம் சொல்கிறாங்க. அரசர்கள், முன்னோர்கள் நிறையா பேர் இந்த விரதத்து மூலிமா பயன்பெற்றிருக்காங்க. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதத்திலேயே முக்கியமான விரதம் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதம். இந்த விரதம் இருக்கிறது மூலிமா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லா வகை நன்மைகளும் கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த திருமண தடை நீங்கும். வேலையில் ஏதாவது பிரச்சனையோ அந்த வேலையில் இருக்க பிரச்சனை நீங்கும். கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் மனதார நம்ம சிவபெருமான்கிட்ட சொல்லி இந்த விரதம் இருந்து வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும். இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில் நேரமாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நம்ம சிவபெருமான் படம் இருந்தால் சிவபெருமான் படத்துக்கு அலங்காரம் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக பூஜை அறையில் வச்சுருக்க சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி சாமிக்கு 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பாலில் ஏலக்காவோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு விளக்கேற்றி நம்ம காலையிலேருந்து அந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா 3 வேளையுமே விரதமாக இருந்து அடுத்த நாள் காலையில் தான் சாப்பிடுவாங்க. இல்லை என்னால் முடியல அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அவங்கவுங்க உடம்பை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்க முடியும். இப்போ ஒன்றா காலையில் சாப்பிட்லாம், இல்லை மதியம் சாப்பிட்லாம், இல்லை நைட்டு சாப்பிட்லாம். 3 வேளையில் ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டு மீதி 2 வேளை நீங்கள் முழு விரதமாக இருக்கலாம். முழு விரதமாக இருக்கும்போது சிவபெருமானுக்கு உகந்த பாடல்கள், அப்புறம் முருகனுக்கு உகந்த பாடல்கள், சிவபுராணம், இந்த மாதிரி சாமி பாட்டை கேட்கலாம். முடிஞ்சால் எனக்கு தெரியுங்கிறவங்க அதை சொல்லலாம். சாமிக்கு முன்னாடி சொல்லி மனதார உங்கள் வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த விரதம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இப்போ காலையில் மதியம் 2 வேளையும் விரதம் இருந்துட்டு நைட்டு விரதத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாமிக்கு படையல் போட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம். இப்போ பச்சை பயிர் குழம்பு, பொரியல், வடை, பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு விரதத்தை முடிக்கிறவங்களும் செய்யலாம். இல்லை நாங்கள் டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் இட்லி, தோசை என்ன சாப்பிட்றீங்களோ அது செஞ்சு விரதத்தை முடிக்கலாம். மெயினாக அந்த அன்றைக்கி நீங்கள் விரதத்தை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் அன்னதானம் அந்த டைமில் நைட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, கோயிலில் போய் கொடுக்க முடியல அப்படின்னா கூட உங்கள் பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கம் இருக்க வீட்டில் யாராவது 2 பேர்த்த கூப்பிட்டு மனசார வயிறு நம்ப ஃபுல்லாக சாப்பாடு போட்டு நீங்கள் அனுப்புங்க. அதோட விரதத்தோட முழு பலனும் உங்களுக்கு சேரும். இல்லைங்க எனக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது, விரதம் இருக்க முடியல அப்படின்னு இருக்கீங்க இல்லையா, அப்படி இருக்கவங்க கூட அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு உயிருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அதோட முழு பலனும் உங்களுக்கு சேரும். விரதம் இருந்தால் தான் அன்னதானம் கொடுக்கணும்னு இல்லை, விரதம் இல்லாமல் இருக்கவங்க கூட கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன அன்னதானம் அந்த சோமவார திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் சேரும். இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதம் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தும் இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருந்து நீங்கள் கேட்டது கிடைக்குங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையாக அந்த விரதத்தை இருந்து வரும்போது நம்ம வாழ்க்கை துணையோட ஆயுள் நீட்டிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, சிவன் பார்வதி போல் தேவையில்லாத சண்டையெல்லாம் வராமல். ஸோ இந்த விரதம் இருக்கிற மூலிமா உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். மாலை நேரம் நீங்கள் செஞ்ச நெய்வேத்தியத்தெல்லாம் சாமிக்கு வச்சு வீட்டில் சின்னதாக ஒரு நெய் தீபம் போட்டு கடவுளை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு பெற்றுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். மேலும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.